ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு ஈவினிங் விளாக் போடலான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிட்டு கிச்சன் மேடையெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு க்ளீனாக வச்சுட்டு தான் போனேன். இப்போ வந்தவொடனே பால் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிக்கிறதுக்காக. அடுத்தது காலையிலே நான் டிகாஷன் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். இந்த அளவு டிகாஷன் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு டிகாஷன் இறங்கியிருக்கு. இதை விடவே இப்போ நம்ம ரெண்டாவது தண்ணின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்தளவு டிகாஷன் இறங்கியிருக்கு. இப்போ அதை நம்ம ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது தண்ணி நம்ம ஃபில்டரில் ஊற்றணும்னு வச்சிங்கன்னா அது தண்ணியாக இருக்கும். அதனால் என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு டிகாஷன் இருக்கும்போதே ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டா அதுவும் சேர்ந்து இறங்கி ஈவனாக இருக்கும், டிகாஷன் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரெண்டாவது டிகாஷனுக்காக தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின டிகாஷன் கீழே இருக்குது. அது கூட இதையும் ஊற்றி இதுவும் சேர்ந்து இறங்கினா நமக்கு டிகாஷன் கூடுதலாக கிடைக்கும். எப்பவுமே முதல் டிகாஷனை விட ரெண்டாவது டிகாஷன் திக்காக இருக்கும். ஏன்னா இந்த காப்பி தூள்லாம் வெந்து நல்லா பதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இப்போ நான் ரெண்டாவது தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நைட் டின்னருக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வேலை செஞ்சுட்டு கிளம்புற வரைக்கும் ஈவினிங்கும் வேலை செய்யும்போது சில நாள் சலிப்பாக இருக்குது. அப்பாடா, நம்ம வந்தோடனே யாராவது ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பாங்களா அப்படின்னுங்கிற ஆதங்கம் இருக்குது. அதெல்லாம் அம்மா வீட்டோட போயிடுச்சு. அந்த சுகம்லாம் நமக்கு அம்மா வீட்டோடையே போயிடுது. ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். என்ன முடியலனாலும் நம்மளே செஞ்சு நம்மளே தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே இல்லை. இப்போ இதை கழுவிட்டு குக்கரில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு கழுவி குக்கரில் வச்சுட்டேன். இப்போ பூரிக்கு மாவு பிசையணும். அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சுட்டு அந்த வானில் கழுவிட்டு அதிலே நான் பூரி போட்டுருவேன். அதுங்காட்டியும் பால் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட போகிறேன். நீங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்திரம் தேய்ப்பீங்க, எப்படி தேய்க்கிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சலிப்பெல்லாம் ஏற்படுமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் இதெல்லாம் க்ளீனாக செஞ்சு வச்சுட்டு போனால் சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறது. ஆனால் சாயந்தரம் வந்தவுடனே உடையை தூக்கி சொருகிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. காலையில் செஞ்சாலும் சாயந்தரம் வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி தான் பாத்திரம் செய்யுது அப்படின்னு கேட்பாங்க வீட்டில். இது கஞ்சி வடித்த பாத்திரம், இது சாதம் வடித்த பாத்திரம், இது இட்லியை ஊற்றி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சேன், இது சாப்பிட்ட பிளேட்டு, காலையில் டிஃபன் சாப்பிட்ட பிளேட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஜென்ட்ஸ் காரணம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன தான் பெருசாக சமைச்சிங்க, எங்கே இருந்தால் இவ்வளோ பாத்திரம் வருதோ தெரில அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இல்லை, இந்த காலில் பால் காய்ச்சின பாத்திரம், இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிற வேலை அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி தேய்க்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.